விஜயும் சீமானையும் சேர விட மாட்டேங்கிறாரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் அப்படின்னு கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் அவங்களோட கருத்தையும் ஓப்பனாவே பேசுறாங்க. ஓப்பனாவே எல்லா ஊடகத்திலையும் உட்கார்ந்து பேசுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே சொன்னேன், பெருஞர் அண்ணா பெருந்தகை மாதிரி மக்கள் திலம் எம்ஜிஆர் மாதிரி சீமான விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணுனா அது நடக்க வாய்ப்பு உண்டு. நான் சொன்னதானே இன்னைக்கு நடக்குது. எல்லாரும் என்னென்ன பொய் செய்தி போட்டீங்க, ஓகே சொன்னார் விஜய்னு. அவர் என்ன ஓகே சொல்றது? அவரே பல நிரூபிக்காதவர். அவர் ஓகே சொன்னார், டிக் அடித்தார் விஜய்னு பொய் செய்தி போட்டீங்க. சீமான் தெளிவா சொல்லிட்டார்ல, என் தலைமை தான் சொல்லிட்டார்ல. அதைத்தானே நான் சொன்னேன், அண்ணா தலைமை எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. நான் எங்க பிரிக்க பார்த்தேன்? விஜய்க்கு நாம சொன்னது 2024 வரணும்னு சொன்னேன். அப்ப நீங்க அதுல ஒரு நல்ல பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா, இன்னைக்கு விஜய் இல்லாம அரசியல் மாற்றம் இல்ல, விஜய் 2026 பலம் நிரூபிச்ச ஒரு பிளேயர்னு இருப்பீங்க. இப்ப நீங்க பலம் நிரூபிக்கானால் தானே நான் நக்கல் அடிக்கிறேன். அரசியல் தன்மையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்கள் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே விஜய களத்துக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் 39 கேண்டிடேட் போட முடியாம போயிட்டாங்க. அப்போ நீங்க மக்களவைத் தேர்தலில் நிற்க முடியாதவர் அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடலை குளிச்சுக்கிடுவான்? 26 நீங்க 214 போடுங்கிறத நான் டவுட் பண்றேன். இப்போ 214 தொகுதி கேண்டிடேட்டை 26 போட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க? போடக்கூடிய ட்ரெண்ட் இல்லையே, அதுக்குள்ள சூழ்நிலை அவர் காட்டலையே. காட்டி போட்டா நம்ம ஒத்துட்டு போறோம். நீட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் 214 சட்டமன்ற தொகுதியிலே நடத்திட்டீங்கன்னா 214 சன்னு, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7, மாலை முரசு எல்லா டிவிகளும் கவர் பண்ணிடுவாங்கல்ல. கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஊரா கவர் பண்ணிட்டா 214 விஜய்க்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம்ல. உதயநிதி வர்சஸ் விஜய், இது எவ்வளவு கீழ்த்தரமான பத்திரிகை செய்தி, பொறுக்கித்தனமான செயல். தப்பு இல்ல. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா ஸ்டாலினை எடுத்துட்டு போங்க. வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். சரி, ஒரு விஷயம் அங்க இங்க சுத்தி வந்துட்டே இருக்கு. விஜயும் சீமானையும் சேர விட மாட்டேங்கிறாரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் அப்படின்னு கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் அவங்களோட கருத்தையும் ஓப்பனாவே பேசுறாங்க. ஓப்பனாவே எல்லா ஊடகத்திலையும் உட்கார்ந்து பேசுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், பெருஞர் அண்ணா பெருந்தகை மாதிரி மக்கள் திலம் எம்ஜிஆர் மாதிரி சீமான விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணுனா அது நடக்க வாய்ப்பு உண்டு. ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத்னு சொன்னேன். நான் சொன்னதானே இன்னைக்கு நடக்குது. எல்லாரும் என்னென்ன பொய் செய்தி போட்டீங்க, ஓகே சொன்னார் விஜய்னு. அவர் என்ன ஓகே சொல்றது? அவரே பல நிரூபிக்காதவர். சசிகலா, தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% இருக்கக்கூடியவர். அவர் ஓகே சொன்னார், டிக் அடித்தார் விஜய்னு பொய் செய்தி போட்டீங்க. பொய் செய்தின்னு கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போன மாதிரி போய் ரீல்னு ஆகி போச்சுல்ல. சீமான் தெளிவா சொல்லிட்டார்ல, என் தலைமை தான் சொல்லிட்டார்ல. அதைத்தானே நான் சொன்னேன். நான் அதைத்தானே சொன்னேன், அண்ணா தலைமை எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. நான் எங்க பிரிக்க பார்த்தேன்? நீங்க மோசடி பண்ண நினைச்சீங்க. நான் தெளிவா what I heard from the horse's mouth அதை ரிவீல் பண்ணேன். அப்ப நான் கரெக்டா இருக்கிறேன். நான் சொன்னது கரெக்டா இருக்குது. சீமான் லீடர், நீங்க சபார்டினேட்டா மக்கள் தலைமை எம்ஜிஆர் மாதிரி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி வந்தீங்கன்னா சீமான் அதை ஏத்துக்குவாருங்கிறதான் இதுல கான்செப்ட். அதுல என்ன சீட்டு ஆகுதுங்கிறது சீமான் முடிவு பண்ணுவாரு. ஸோ பலம் நிரூபிக்காத விஜய் இதை தாண்டி என்ன இதை கொடுத்துட முடியும்? அதான் என்னோட பார்வை. நீங்க விஜய்க்கு நாம சொன்னது 2024 வரணும்னு சொன்னேன். சொன்னா சொல்லலையா? எல்லா இதுலயும் கேட்டனா கேட்கலையா? எல்லா இதுலயும் கேட்டேன். அப்ப நீங்க அதுல ஒரு நல்ல பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா X%, அது என்னவோ இருக்கட்டு, அது A கிரேடோ B கிரேடோ என்ன கிரேடோ இருக்கட்டு, எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் இல்லாம அரசியல் மாற்றம் இல்ல, விஜய் 2026 பலம் நிரூபிச்ச ஒரு பிளேயர்னு இருப்பீங்க. இப்ப நீங்க பலம் நிரூபிக்கானால் தானே நான் நக்கல் அடிக்கிறேன். 0% தீபா, 0% சசிகலா, 0% விஜய். அப்ப விஜய்க்கு ஓட்டு எங்க இருக்கு? அவர் கையில இல்லாத ஓட்டை அவர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அவர் கையில இல்லாத ஓட்டை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இவர் பவன் கல்யாண் 7% ஓட்டு இருந்தது. காப்பு கம்யூனிட்டிக்கு பெரிய லீடர். அவங்க அண்ணன் 15% ஓட்டுக்கு மேல சிரஞ்சீவி எடுத்தாரு. இவர் 7% வாக்கு எடுத்தாரு. அந்த 7% எடுத்தாலும் கூட கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பு கம்யூனிட்டி ஓட்டை 7 தாண்டி 10-12% காப்பு கம்யூனிட்டி ஓட்டை நாயுடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்ததுனால, பிஜேபி நாயுடு பவன் கல்யாண் அணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தனால டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அப்போ பவன் கல்யாண் 7% நிரூபிச்சவர். பவன் கல்யாண் கூட விஜய 4 பேர் கம்பேர் பண்ணும்போது நான் எப்படி ஒத்துக்கிட முடியும்?
நமக்கு அந்த நுணுக்கம் தெரியுது. விஜய் நிரூபிக்கலன்னு தெரியுது. இதே விஜய் மக்களவை தேர்தலில் நிரூபிச்சிருந்தாருன்னா நான் நிரூபிக்க வாங்கன்னு சொன்னேன். அரசியல் தன்மையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்கள் வந்து மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே விஜய களத்துக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு மக்களவை தேர்தலில் 39 கேண்டிடேட் போட முடியாம போயிட்டாங்க. கமலஹாசன் 39 கேண்டிடேட்டை போட்டு 4% வாக்கு எடுத்தாரா இல்லையா மக்களவை தேர்தலில்? அது மக்களவை தேர்தல் நமக்கு வேண்டாம்னா நினைச்சாரு. அப்போ நீங்க மக்களவை தேர்தலில் நிற்க முடியாதவர் அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடல்ல குளிச்சுக்கிடுவான்? அலைக்கு பயந்தவன் கடல்ல என்னைக்கு குளிச்சுக்கிடுவான்? 26ல நீங்க 214 போடுங்கிறத நான் டவுட் பண்றேன். உங்களால போடுறதுக்குள்ள வாய்ப்பு குறைவுன்னு நான் கணக்கு பண்றேன். உண்மையிலே மொசப்பிடிக்க பிள்ளைக்கு மூஞ்சிய பார்த்தா தெரியாது, நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல நாச்சியாரு. அதே மாதிரி உங்களுக்கு அதை சாதிக்க முடியும்னா மக்களவையில நீங்க 39 கேண்டிடேட் போட்டிருக்கலாமே. என்ன இருக்கு? டாக்டர் ஐயா முத வந்து வட தமிழகத்துல 18% ஓட்டு எடுத்தாரு. 89 மக்களவைக்கு தான் வந்தாரு. 89 மக்களவைக்கு தான் வந்தாரு அவரு. அப்ப அவருக்கு வில் பவர் இருந்தது. இது மக்களவை சட்டமன்றம்லாம் அவர் பார்க்கல. அன்னைக்கு அவர் மக்களவைக்கு வந்த 89 மக்களவைக்கு வந்த காலகட்டத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி 60% வாக்கு எடுத்தாங்க. ஏன்னா ராஜீவ்காந்தியை கண்டு பயந்தாரா ஐயா? நான் வன்னியருக்கு உறுதியானவன், வன்னியர் என்ன நம்பி நிற்பாங்கன்னு 18% வாக்கு 1/3 ஏரியாவில் எடுத்து காட்டினாரு. தருமபுரியில் 2வது இடம் வந்தாரு. சட்டமன்றத்தை தான் அவர் ஒதுங்கினாரா? இல்லையே. அப்ப அவருக்குள்ள வில் பவர் உங்களுக்கு இல்லையே. ஏன் இல்ல? அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்கள் உங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா எப்படி வில் பவர் இருக்கும்? அரசியல் தன்னம்பிக்கை அவங்கள சுத்தி இருக்க ஆலோசகர்கள் வந்து அரசியல் தன்னம்பிக்கை கோழைத்தனமானவர்கள். நீங்க வில் பவர் இருந்தா டாக்டர் ஐயா 89 மக்களவையில வந்தாரு. 18% வாக்கு வட தமிழகத்துல பெற்றாரு. தருமபுரியில திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி பூத்தா இளங்கோவன் குண்டா சைக்கிள் இருந்தாரு நண்பர், அவர் வந்து 2ஆம் இடம் வந்தாரு. அப்போ ஜான் பாண்டியனை பெரம்பலூர்ல நிறுத்தினாரு. பெரிய பரபரப்பாச்சு. ஜான் பாண்டியன் பெரம்பலூர்ல இது துப்பாக்கி வாங்கிய காவலர் இதோட வந்து பிரச்சாரம் பண்றதே பெரிய ஸ்டைலா இருந்தது அன்னைக்கு. ஸோ அவருக்கு அந்த வில் பவர் இருந்தது. அவர் அதை சாதிச்சாரு. பெரிய அளவுக்கு வாக்கு வலிமை காட்டினாரு. கமலஹாசன் அவரும் துணிச்சலா வந்து மக்களவையில நின்னாரு. அப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டு விஜய் அவர்களுக்கு துணிச்சல் இல்ல. 2024ல வராதவர் 2026ல எப்படி வருவாரு? அவர்கிட்ட ஓட்டே இல்ல, அவர் எப்படி வருவாருன்னு நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரல. அபிமானம் இருக்கிற அரசியல்கிட்ட வாக்க ப்ரூவ் பண்ணல. இப்போ இவரு பவன் கல்யாண் 7% ப்ரூவ் பண்ணார்ல, அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணல. அந்த ப்ரூவ் பண்ணக்கூடிய இடமாட்டு மக்களவையை எடுங்கன்னு படிச்சு சொன்னேன். அப்ப யார் கேட்டா? காரணம் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, கோழைத்தனமான அரசியல் தன்னம்பிக்கையற்ற ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு மக்களவையை கோட்டை விட்டுட்டாரு விஜய். இப்போ 214 தொகுதி இல்ல கேண்டிடேட்டை 26ல போட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க? போடக்கூடிய ட்ரெண்ட் இல்லையே. அதுக்குள்ள சூழ்நிலை அவர் காட்டலையே. காட்டி போட்டா நம்ம ஒத்துட்டு போறோம். தந்தை பெரியார்கிட்ட கேட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்றீங்கன்னு கேட்டாப்புல. பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இருக்காருன்னு சொல்லிட்டு போவேன்னாரு. கடவுள் உங்க முன்னாடி வந்து நான் இருக்கேங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன்னு தந்தை பெரியார் சொன்னார். ஆனஸ்டான ஒரு லீடர். அப்போ தந்தை பெரியார் வழியில நான் சொல்றேன், விஜயால 40 தொகுதிக்கு மேல கேண்டிடேட் போட முடியாது. 214 போட்டுட்டாருன்னா விஜய் போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஏன் 214 அவரால் போட முடியாதுன்னு சொல்றேன்னா, ஆள் இல்லைங்க. 214 கேண்டிடேட் அவருக்கு ஆள் இல்லைங்க. வெளிப்படையா நான் சொல்றேங்க, என்னமாதான் தேடணும் கேண்டிடேட்டு. அப்போ நீங்க 214 கேண்டிடேட்டு போடக்கூடிய அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்னா 39 பார்லிமெண்ட்டுக்கே போட்டிருப்பீங்க. இல்லைங்கிறதா என்னோட இது. இவர் புஷி ஆனந்த் பெரிய ஆர்கனைசர், நான் குறை சொல்ல மாட்டேன் யாரையும். விஜய் இன்னைக்கு இந்த அளவு கொண்டு நிறுத்தி இருக்கிறாருன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா எஸ் ஏ சந்திரசேகர் பண்ணியிருக்கலாம். பட் களத்துல இருந்து ஆர்கனைஸ் பண்ணது புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்துக்கு மெரிட்டா நான் மறுக்கல. ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காருன்னா நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். இதுதான் ரவீந்திரன் துரைசாமி. விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடு ஃபுல்லா 3% வாக்கு பலம் கொண்ட பரவலா வாழக்கூடிய ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பாப்புலர் ஆக்டரோட கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாருன்னா ஐ ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம் தட். பிகாஸ் நான் விஸ்வகர்மா சமுதாயம் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் களத்துக்குள்ள முன்னேறணும்னு நினைக்கிறவன், மனப்பூர்வமா நினைக்கிறேன். என் இஷ்யூல நான் கரெக்டாக தான் இருப்பேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள நான் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. புஷி ஆனந்த் பீயிங் விஸ்வகர்மா எ கிரேட் அசெட் டு விஜய் நான் சொல்றேன். அந்த அசெட் எப்போ வரும்? அவர் தனிச்சு 214 போட்டாதான் வரும். அதுக்குள்ள கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா? இருக்குன்னு சார் சொல்றாங்க. இல்ல, ஏன்னா வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடினாரு. இதே புஷி ஆனந்த் தான் தினத்தந்தியில செய்தி கொடுத்திருந்தாரு. 214 தொகுதியில நடந்தது. 3 லட்சம் பேர் பலனடைந்தாருன்னு சொன்னாரு. நான் வரவேற்கிறேன், மனசார பாராட்டுறேன்.
இப்படி ஏழை மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவங்க யார் இருந்தாலும் மனப்பூர்வமாக நம்ம பாராட்டுறேன். அன்னைக்கு ஜெயலலிதா கொடுமையாக தாம்பரத்தில் விஜய் பண்ண நலத்திட்ட உதவிகளை பண்ணது, ஜெயலலிதா பண்ணது கொடூரமான செயல். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே ஜெயலலிதாவை நான் திட்டினவன் தான். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரம் ஆட்சி, கந்துவட்டிக்கார ஆட்சி, இந்த ஆட்சியை ஒழிக்கிறது தான் நாடார்களின் முக்கியம்னு 96 ஆணித்தரமாக எல்லா வாரப்பத்திரிகைகள்லையும் ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் பேட்டி கொடுத்தவன் தான். நாடார்களின் விரோதி ஜெயலலிதா, தாமரைக்கனி மட்டும்தான் இந்த அம்மையாருக்காக மீண்டு குரல் கொடுத்தது. நாய் கூட சீண்டெல்லாம் இந்த அம்மாவை ஒரு காக்க என்னன்னு கேட்கல. சட்டசபையில் துரைமுருகன் பண்ணினும் போது அந்த தாமரைக்கனிக்கு துரோகம் பண்ணி டிக்கெட் கொடுக்காதவங்க ஜெயலலிதா. சீனியர் லீடர் அரங்கநாயத்தை ட்ராப் பண்ணது ஜெயலலிதா. ராமராஜன் எங்க போட்டியா வந்துடுவாரோன்னு நினைச்சு அவரை கட்சியை விட்டு கூட்டத்தோட நீக்கிறவங்க ஜெயலலிதா. அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக 96 அவருக்கு தான் முதல் போர்க்கொடிய தூக்குனவன் நான் தான். அதே மாதிரி 2006 சரத்குமார் ஜெயலலிதா ஆதரிக்க போகும்போது நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறார். சரத்குமார் மிகப்பெரிய ஏமாற்றத்தை உணர்வார். மக்கள் உணர்வை மீறி போகக்கூடிய சரத்குமார் தோல்வியடைவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னோட கெப்பாசிட்டியில சரத்குமாரையும் இவர் திருமாவளவனையும் பயன்படுத்தி ஜெயித்தாரு. நான் ஏன் இதை சொல்றோம்னா, விஜய்க்கு ஜெயலலிதா அநீதி ஆட்சியாளராக இருந்து பண்ணும் போது அது அநீதிங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நம்ம பதிவு பண்ணாமல் இல்லை. ஸோ விஜய் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய இந்த இதை பண்ணுறது மிகவும் சிறப்பானது, பாராட்டுக்குரியது. ஆனால் 214 நடக்கலை நாச்சியார். 40 தொகுதிக்குள்ளே தான் நடந்தது. நான் அசஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக நான் லிஸ்ட் எடுத்ததில் 30 தான் வருது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இன்னொரு 10 நடந்திருக்கலாம், சில கிராமங்களில் எங்கேயோ நடந்திருக்கலாம். ஸோ 40 தான் வருது, 30 to 40 தான் வருது. நீங்கள் 214 பொய் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு 214 ஆள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போவும் நான் கேட்குறேன், நீட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் 214 சட்டமன்ற தொகுதியிலே நடத்திட்டீங்கன்னா 214லையும் சன்னு, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7, மாலை முரசு எல்லா டிவிகளும் கவர் பண்ணிடுவாங்கல்ல. கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஊரா கவர் பண்ணிட்டா 214 விஜய்க்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம்ல. அப்போ ரவீந்திரன் துரைசாமி கருத்து சரியா, புஷி ஆனந்த் கருத்து சரியாங்கிறது நீங்க நீட்டு இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் 214 தொகுதியில் நடக்குன்னு நடத்தி காட்டிருங்க. அது நடந்துட்டுன்னா தந்தை பெரியார் பாணியில கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அது வரை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 214 உங்களுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பா சார், இதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துக்குள்ள சில பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சுக்கிட்டு போலியா வாரப்பத்திரிகைகளை பொய் செய்தியை கொடுத்துக்கிட்டு மிக அநியாயமா ஸ்டாலின் ஹெல்த்தியா இருக்காரு. இன்னும் ரொம்ப நாள் ஆட்சி பண்ணுவார். ஏன்னா கலைஞர் பற்றி சொல்லும் போதே நானும் என் நண்பர் MC பாலண்ண மகன் அதிமுக அவைத் தலைவராக இருந்தார், ராஜ்யசபா எம்பியா இருந்தார், காமராஜர் எதிர்த்து போட்டிட்டவர். அவர் மகன் அண்ணன் மகன் கிரீன் சொல்லுவோம். கலைஞருக்கு ஒன்று நடக்கிறவன் கலைஞருக்கு முன்ன போய் சேர்ந்துருவான். இதெல்லாம் ஒரு இழிவான ஈனத்தனமான ஒரு அரசியல் பேச்சுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டாலின் நல்லா இருக்காரு, நல்லா இருக்கணும். பட் அரசியல் ரீதியாக அவர் நம்ம தோக்கடிப்போம், அது வேற. 1-1 கொண்டு வந்து தோற்கடிக்க முடியாதவர் அல்ல மு க ஸ்டாலின். 1-1 அவரை தோற்கடிக்க முடியும். 1967 பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிச்ச மாதிரி மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும், அது வேற விஷயம். பட் அவர் ஹெல்த்தியா இருப்பாரு, நீண்ட காலம் இருக்கணுங்கிறது நம்ம மனப்பூர்வமான விஷயம். அதுல நம்ம மற்றவங்க மாதிரி இழிவான அரசியலை நம்ம பேச மாட்டோம். திமுக சக்சஷன் இன்னும் 10 ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ கடிச்சு வரலாம். அப்படி வந்தாலும் கனிமொழி ஒரு கண்டென்டரா தானே இருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு இன்ஹெரிட்டர்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்களா கற்பனையா ஒண்ணு சொல்லிக்கிட்டு உதயநிதி வெர்சஸ் விஜய், இது எவ்வளவு கீழ்த்தரமான பத்திரிகை செய்தி, பொறுக்கித்தனமான செயல். தப்பு இல்லை, தப்பு இல்லை. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா ஸ்டாலினை ஏத்துட்டு போங்க. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா ஸ்டாலினை ஏத்துட்டு போங்க. திமுக சக்சஷனா முடிவு பண்ணுவீங்களாம், சக்சஸ்ல யாருன்னு நீங்க முடிவு பண்ணுவீங்களாம். இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல் நரேட்டிவ் பத்திரிகைகளை ஃபீட் பண்றது தப்பு இல்லை. இதெல்லாம் அதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்றோம். நீங்க நேர்மையா வாங்க, 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுங்க, ஒரு கொள்கையை சொல்லுங்க, விஜயகாந்த் மாதிரி நின்னுங்க, கமலஹாசன் மாதிரி நின்னுங்க, உங்களை நாம பாராட்டிட்டு போறோம். இந்த டகால்ட்டி வேலை, பொய் செய்திகளை பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சுக்கிட்டு ஃப்ராடு தனமா ஃபீட் பண்றது, அதை தான் நம்ம அடிக்கிறோம். அதில் நம்ம நேர்மையா இருக்கோம், நாணயமா இருக்கோம், உண்மையை சொல்றோம். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் பொய் சொன்னீங்க. 12,000 வார்டு எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி தான் அதை எடுத்து கொடுத்தாரு. ஜெயந்தன், இவர் பிரசாந்த், மாதவன் எல்லாருமே தெளிவாக எவ்வளோ வார்டுன்னு தெரிஞ்சவங்க எங்கள் டீமில் உள்ளவங்க. 12,000 வார்டில் நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பறையர் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் மட்டும் ஒரு 200 வார்டு ஏதோ போட்டிங்க. அதில் 150 ஜெயித்தீங்க. நீங்கள் சின்னம் கிடையாது, ஆளுங்கட்சி சின்னம் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு என்ன வருத்தம் வந்துட்டீங்க? 3வது பெரிய கட்சி நீங்கள் எண்ணிட்டீங்க. கட்சின்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியாக இருக்கணும், ஒரு யூனிஃபார்ம் சிம்பலில் கண்டஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல்
நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் 12,000 வார்டு உள்ள இடத்துல ஒரு 150-200 வார்டில் போட்டுக்கிட்டு, அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டுள்ள மட்டும் போட்டுக்கிட்டு, அதில் ஜெயித்த ஆட்களை பார்த்துக்கிட்டு, அப்போ எம்எல்ஏ இருந்த புஷி ஆனந்துக்கு இவ்வளோ வேலை தெரியும்னா, தாளிங்க நடார் கூட இந்து முன்னணியில் களத்துக்குள்ளே இருந்து வந்தவன், டாக்டர் ஐயா வந்து கலைஞர் வீழ்த்தும் போது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒரு அலையன்ஸ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவன், எவ்வளவு களங்கண்டு ப்ராக்டிக்கலாக வந்த நமக்கு தெரியாதா? நம்ம டீமில் உள்ள நண்பர்கள் இந்த பொசிஷனை இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லும்போது எக்ஸ்போஸ் பண்ண தெரியாதா? அதான் சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டோம், டேட்டா கொடுங்க சவுக்கு சங்கர்னா. பின்னங்கால் பட்டியல படம் ஓடிட்டாரு, டேட்டாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கஸ்தூரி சங்கர்கிட்ட கேட்டோம், ஐயோ ஆளை விடுங்க சாமியார், நான் விஜய் பற்றி பேசவே மாட்டேன்னு போயிட்டாங்க. அதன் மாதேசிட்ட கேட்டோம், தாரேன் புஷி ஆனந்திட்ட கேட்டு தாரேன்னு சொல்லி வருஷங்களாவது அவரும் தர முடியல. அப்போ நீங்க பொய்யா ஒரு செய்தியை தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு பலகீனமான நிருபரை பிடிச்சி பிளான் பண்ணி அது உண்மைங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறீங்க. நாம அதை அடிக்கிறோம். 12,000 வார்டில் நீங்க 200 வார்டு கூட கேண்டிடேட் போடல, அதுவும் சிம்பிள் இல்லாத இடம்னு நம்ம அடிக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட இதுகளை விஜய் மேட்டர்ல நாம உண்மையின் பலம் கொண்டு நாம நிற்கமே தவிர, விஜய் திரையுலக சம்பந்தமா என்னைக்கு நான் விஜய் குறை சொன்னது கிடையாது. பீஸ்ட் படத்தை மினிமம் கேரண்டி படம், விஜய் படம் எதுனாலும் மினிமம் கேரண்டி இருக்குன்னு பீஸ்ட பலரும் தோல்வின்னு சொல்லும்போது, அது விஜய்னாலே மினிமம் கேரண்டி தான், நல்ல வசூல் என்று சொன்னது நான். ஒன்று, லியோ படம் வெளியே வரும்போது உதயநிதி ஸ்டாலின் வரதுக்கு முன்னாடியே பாராட்டினார். எவ்வளோ பெருந்தன்மையா பாராட்டினார். அவரால் எவ்வளோ புக்கிங் ஆச்சு. உதயநிதி ஸ்டாலின் அதில் மெகனானிப்ஸாக தான் நடந்தார். படம் வரதுக்கு முன்னாடி படம் சூப்பர், விஜய் அண்ணா சூப்பர், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர், அது இதுன்னு அவர் ஆர்ட் டைரக்டர் சூப்பர், ஸ்டண்ட் சூப்பர், என்ன மாதிரி பண்ணார். அவர் சொன்னதை வச்சே ஒரு பல்லாயிரக்கணக்கான டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கில் புக் மை ஷோவில் போயிருக்கோம். ஏன்னா அவர் நல்ல ரெட்ஜ் என்று சினிமா நாலேஜ் உள்ளவர் சொல்கிறாருன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், விஜய் ரசிகர்களுக்கு விருந்துன்னு ஒரு வெப் தொலைக்காட்சியிலேருந்து டிக்கெட் தந்தாங்க, ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வந்து அதுதான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ அதில் நமக்கு வந்து யாருக்கும் வந்து நெகட்டிவ் மைண்டே கிடையாது. அரசியல் ரீதியாக நீங்கள் டகால்ட்டி வேலை பண்ணுறீங்க, அந்த டகால்ட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் வாங்க, கமல்ஹாசன் மாதிரி வாங்க, விஜயகாந்த் மாதிரி வாங்க, கேண்டிடேட்டை விடுங்க, விட்டா நம்ம அதை பாராட்டிட்டு போகிறோம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை, சும்மா போலியா ஆட்களை வச்சு வார பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சியிலையும் வச்சு ஃப்ராடுத்தனமாக செய்திகளை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு குற்றம் சாட்டுறேன். ஸோ நீங்கள் ஆதாரம் இல்லாமல் ஃப்ராடுத்தனமாக செய்திகளை பண்ணுறது உங்கள் வாடிக்கை. ஆதாரத்தோட எதையும் நின்று சாதிக்கிறது நம்ம பழக்கம். இது நமக்கு கைவந்த கலை. அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானாலும் சரி, சசிகலா அம்மையாருக்கு எதிரானாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கு எதிரானாலும் சரி, தர்ம நியாயப்படி தான் நம்ம நிற்போம். அம்பேத்கர் சொன்னபடி இப் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைடு வி நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சர்டன்லி வி வின் த வார் தான் நிற்போம். அதே வேளையில் விஜய் அந்த மாதிரி நம்ம எதிரியாக பார்க்கல. அப்படி எதிரியாக பார்க்கறதுக்கு எவ்வித காரணமும் நியாய தர்மமும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஃப்ராடு வேலைகளை நீங்கள் டக்காலிட்டிகளை பண்ணும்போது அதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. 214 போட உங்களுக்கு கேண்டிடேட் கிடையாது. 40 தொகுதிக்கு மேலே உங்களுக்கு கேண்டிடேட் வரமாட்டாங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. இதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னா மீண்டும் அதே சொல்கிறேன், என் மதிப்புக்குரிய நன்றி உணர்வோடு நான் பாராட்டக்கூடிய தந்தை பெரியார் கடவுள் உண்டா இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தேன்னா நான் அதை ஏற்றுக்கிட்டு போகிறேன். கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலையை விஜய் தரப்பால் ஏற்படுத்த முடியாது. ஆள் இல்லை. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.